வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை சபாநாயகரிடம் கையளிப்பு. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்ல முற்பட்ட போது போலீசாரால் தடுத்து நிறுத்தம். கச்சத்தீவை மீட்டுத் தருவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுவது ஏமாற்றும் செயல், சீமான் கருத்து. கென்யாவில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 6 மாத குழந்தை 4 நாட்களின் பின்னர் பாதுகாப்பாக மீட்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் பிரதி சபாநாயகர் உள்ளிட்ட குழுவினர் தயாரித்த அறிக்கை சபாநாயகர் கரு ஜெயசூரியவிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று ஏற்பட்ட அமைதியின்மையின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலருக்கிடையில் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித் சமரசிங்க தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக சபாநாயகர் கரு ஜெயசூரிய பிரதி சபாநாயகர் தலைமையில் குழு ஒன்றை நியமித்திருந்தார். கிழக்கு மாகாணங்களில் உள்ள வறிய கிராமங்களின் அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டியது அவசியம் என கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று கிழக்கு மாகாண சபைக்கு வருகை தந்தபோது மாகாண ஆளுநர் இதனை குறிப்பிட்டார். மாகாண ஆளுநராக பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக மாகாண சபைக்கு அவர் சென்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கிழக்கு மாகாண சபைக்கு விசேட உரை ஒன்றை ஆற்றும் பொருட்டு கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். உத்தியோகபூர்வ விஜயமாக கிழக்கு மாகாண சபை வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததுடன் போலீசாரின் விசேட அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். களபதி தலைமையில் சபை ஆரம்பமாகியது. விசேட உரை நிகழ்த்துவதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ மாகாண சபைக்கு வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சபை தவிசாளர் சந்திரதாச களபதி ஆளுநரை உரையாற்றும்படி சுமார் 40 நிமிடம் இங்கு ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ உரை நிகழ்த்தினார். இதன்போது விசேடமாக சம்பூர் மேல்குடியேற்றம் சம்பந்தமாக தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் இப்பிரதேசங்களில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பினும் சம்பூர் மேல்குடியேற்றத்தின் போது பல்வேறு பிரயத்தனங்கள் எம்மால் மேற்கொள்ளப்பட்டது எனவும் குறிப்பாக அகதிகளாக இருந்த மேல்குடியேற்றுவதற்கு பொருத்தமான மக்களை பாதுகாப்பு அமைச்சு மற்றும் கடற்படையினரின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட இம்மேல்குடியேற்றத்திற்கு உதவி புரிந்த ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு தான் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்களுக்கு பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் உணர்ச்சி பூர்வமாக இச்சபையில் அவர் தெரிவித்தார். மேலும் அவரின் உரையில் கிழக்கு மாகாண சபையின் சகல அபிவிருத்தி சம்பந்தமாகவும் கல்வி மேம்பாடு சம்பந்த விளக்கமாக உரையளித்தார். இதேவேளை இங்கு கிழக்கு மாகாண சபையில் சகல அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சகல அமைச்சுக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இங்கு பாராட்டும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதேவேளை கிழக்கு மாகாண சபை ஆளுநரின் உரையினை அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு சபை தவிசாளர் சந்திரதாச களபதியினால் 24ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி சுழற்சி முறையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்ல முற்பட்ட போது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பல வருடங்களாக ஊதியமின்றி சேவையாற்றும் கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி 11வது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட தொண்டர் ஆசிரியர்கள் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்ல முற்பட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதனையடுத்து மீண்டும் மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாக சென்ற கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போட்டான நீண்டு செல்லும் என்பதையும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இருக்கின்ற 364 தொண்டர் ஆசிரியர்களுக்கும் நிரந்தர நியமனத்தை தயவு செய்து தந்துதவுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். கச்சத்தீவை மீட்டுத் தருவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுகின்றமை ஏமாற்றும் செயல் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஏற்பாட்டாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் கட்சிகள் கட்சித்தீவு தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் தமக்கான தேர்வினை தமிழக அரசியல் கட்சிகள் பெற்றுத் தரும் நம்பிக்கையுடன் இலங்கை தமிழர்கள் இருப்பதாகவும் சீமான் கூறியுள்ளார். கட்சித்தீவை மீட்பது என்பது ஏமாற்று வேலை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கட்சித்தீவை மீட்டுத் தருவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையூடாக கூறியிருப்பது ஒரு கபட நாடகம் என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரான நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றிலேயே அவர் நேற்று கூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ராமாவில் பகுதியில் இளைஞர்கள் சிலரை போத்தலால் தாக்கிய 2 சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். A9 வீதியில் அமைந்துள்ள ராமாவில் பகுதியில் யுவதியொருவரை கேலி செய்த இளைஞர்கள் சிலர் மீது நேற்று மாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலில் காயமடைந்த 2 இளைஞர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்கள் கைது செய்த கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் தஞ்சமடைந்திருந்த இலங்கை பிரஜைகள் 24 பேர் நேற்று நாடு திரும்பினர். இலங்கை அகதிகள் மதுரையிலிருந்து MJ-380 விமானத்தின் மூலம் நேற்று நாட்டை வந்தடைந்ததாக மீள்குடியேற்ற அமைச்சு குறிப்பிட்டது. நாடு திரும்பியவர்களில் 17 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குகின்றனர். இவர்களை திருகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, கொழும்பு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியமர்த்த உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் S. சிவஞான ஜோதி தெரிவித்தார். 90ஆம் ஆண்டு போனோம் இந்தியாவுக்கு. முகாமில் இருந்து இப்ப வாரம் திரும்பி தாயகம் திரும்புறோம். எம்பிலிப்பிட்டிய முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் DWC தர்மரட்னவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. எம்பிலிப்பிட்டி நகரில் வீடொன்றில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இளைஞரின் மரணம் தொடர்பில் இடம்பெற்ற 2வது பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக மேலதிக நீதவான் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 1ஆம் மற்றும் 2ஆம் பிரேத பரிசோதனை அறிக்கைகளுக்கு இடையிலான வித்தியாசங்களை தெளிவுபடுத்துமாறு பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை வழக்கின் மேலதிக விசாரணைகள் தொடர்பில் நீதவான் ஆலோசனை பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று ஏற்பட்ட மோதல் தொடர்பில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ராஜாங்க அமைச்சர் AHM ஃபௌசி ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார். பாடசாலை மாணவர்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெறும் செயற்பாடுகளை அவதானித்து வருவதாகவும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் செயற்பட வேண்டும் எனவும் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது நினைவுபடுத்துவதுண்டு. இந்த சம்பவம் தொடர்பில் தாக்கிய நபரின் தலைவர் ஒருவர் உள்ளார். அவர் ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதியும் இது தொடர்பில் அவதானிக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். சுற்றுலா பிரதேசமான நுவரெலியா ரம்போடு ஆற்று பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதனால் அந்த இடத்தின் அடையாளம் அழிவடைவதாக சுற்றுலா பயணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ள சுற்றுலா தலமாக ரம்போடை ஆற்றுப்பகுதி காணப்படுகின்றது. ஓய்வு பொழுதை மகிழ்வுடன் கழிப்பதற்காக இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இந்த ஆற்றுப்பகுதியில் நீராடுவது வழமையாகும். எனினும் முறையற்ற மானுட செயற்பாடுகளினால் எமது தேசத்தின் இயற்கை எழில்மிகு சுற்றுலா தலங்களில் ஒன்றான ரம்போடை ஆற்றுப்பகுதி இவ்வாறு காட்சியளிக்கின்றது. வெளியிடங்களிலிருந்து கொண்டு வரப்படும் பொருட்களின் கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டுள்ளதுடன் அவை நீண்ட நாட்களாக சுத்தப்படுத்தப்படவில்லை என சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். எங்கள் நாட்டை பொறுத்தளவில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் சுற்றுலா பயணிகள் வார இடம் அதை இப்படி ஒரு துப்புரவில்லா இருந்தால் எங்கள் நாட்டுக்கு தான் ஒரு அபகீர்த்தியான ஒரு இதை உண்டாகும். ஆனமுறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கூடிய கவனம் எடுத்து துப்புரவு பண்ணி கொஞ்சம் சுத்தமாக வைத்திருந்தால் மிகவும் நல்லா இருக்கும். குப்பை தொட்டிகள் அமைக்கப்படாத நிலையில் கழிவுகளை அகற்றுவதற்கான முறையான செயற்பாடுகள் இங்கு இடம்பெறவில்லை எனவும் சுற்றுலா பயணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரொம்ப அசுத்தமா இருக்கு. சுற்றுலா பயணிகள் எல்லாரும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், நகரசபை ஆட்கள் எல்லாம் இதை கொஞ்சம் பார்த்து ரொம்ப கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். ரம்போடை ஆற்றை சுத்தப்படுத்தி குறித்த பகுதியின் எழிலை பேண வேண்டியது அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகளினதும் அதிகாரிகளினதும் தலையாய கடமையாகும்.
இலங்கை கிரிக்கெட் அணி இங்கிலாந்து கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தின் போது 3 டெஸ்ட் 5 ஒருநாள் மற்றும் 20க்கு 20 போட்டி ஆகியவற்றில் கலந்து கொள்ள உள்ளது. இந்த தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை அணி கிரிக்கெட் நிறுவனத்தில் நடைபெற்ற சமய வழிபாடுகளின் பின்னர் புறப்பட்டு சென்றது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அயர்லாந்து அணிக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் போட்டிகள் 2இல் இலங்கை அணி பங்கேற்க உள்ளது. இலங்கை அணி எதிர்வரும் 8ஆம் தேதி இங்கிலாந்தின் எசெக்ஸ் பிராந்திய அணிக்கு எதிரான 2 நாள் போட்டியொன்றிலும் கலந்து கொள்ள உள்ளது. இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி இம்மாதம் 19ஆம் தேதி லீட்ஸ் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.